ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இது நான் உங்கள் விமல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து நிறைய பேருக்கு வந்து பவுன்சியாக இருந்தால் நல்லா ஹாப்பியாக இருக்கும். அதாவது நான் பார்க்குறதுக்கு நல்லா வந்து அடர்த்தியாகவும், அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா பவுன்சியாகவும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியாக இருக்க ஃபீல் கிடைக்கும். அதே நாள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ட் லுக் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாக பவுன்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். சின்ன ஹோம்மேடு இது ரெமெடி தான் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவுன்சி லுக் கிடைக்கும். எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இது ஒரு 2 நாள் முன்னாடியோ ஒரு நாள் முன்னாடியோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு அந்த பவுன்சி ஹேர் கிடைக்கும். அது மாதிரி ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஃபீல் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் இது. டிப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது வந்து டேண்ட்ரஃபோ இல்லை ஹேர் ஃபாலோ, இச்சிங்கோ இது ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப நாளாக எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையில் நான் சஃபர் பண்ணுறேன், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எனக்கு எதுவுமே சரியாகலை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட உச்சந்தலையோட ஃபோட்டோ எனக்கு பிடிச்சி சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஏஜ், உங்கள் வெயிட்டு அதெல்லாம் எனக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற உங்கள் கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பவுன்சி ஹேர் வேணும், ஓகேவா? அதே மாதிரி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்கினஸ் வேணும் அப்படின்றவங்க வந்து இது மேல் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் தான் இது. காஃபி பேஸ்டு, ஓகேவா? காஃபி தூள் இருக்குல்ல, அது பேஸ் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மாஸ்க் ஒன்று ட்ரை பண்ணோம். இது வந்து ஃப்ரீயாக வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய தடவை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாஸ்க்கு. எப்போல்லாம் வந்து நான் எதாவது ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப் கிடைக்கும். நான் அது எப்போல்லாம் யூஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு ஒரு பாசிட்டிவாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் கிடைக்கும். ஸோ சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தூள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேர்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கேர்டையும் காஃபி தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கருவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பியூர் கோகோனட் ஆயில் இருந்தால் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட கோகோனட் ஆயில் இல்லை என்கிட்ட அப்படின்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னு அந்த பட்சத்தை தண்ணி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயிலே மிக்ஸ் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா இந்த காஃபி, கேர்டு, எக்கு, ஓகே, கோகோனட் ஆயில் இருந்தால் கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை 2மே இல்லை அப்படின்னா ஆயிலை மிக்ஸ் பண்ணுறது கூட விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3மே மிக்ஸ் ஆகி அந்த கலர் வந்து அந்த ஒரு லைட்டிஷ் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதை விட்டுருங்க. 20 மினிட்ஸ் விட்டுட்டு உங்களோட ஹேர் கையில் எடுத்து போடுங்க. உங்களோட ஹேருக்கு வந்து அப்படியே தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். மாஸ்க் மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் வரைக்கும் கூட ஹேர் அப்ளை பண்ணலாம். இந்த மாஸ்க் அப்ளை பண்ணலாம். டிப் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுனால ஹேர் கலர்லாம் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. காஃபி போட்டால் ப்ரௌனிஷ் ஆகிடும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. கலர் சேஞ்சஸ் ஆகாது. இது யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து தனித்தனியாக ஒரு முடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா தனித்தனியாக ஒரு மாதிரி பவுன்சியாக கிடைக்கும், அந்த லுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க காஃபியோட இதுவும் அந்த எக்கோட இதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் ரூட்ஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதை அப்ளை பண்ணிட்டீங்க 3 மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நியர்லி ஒரு 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே ஃபேனுக்கு அடியில் உட்காந்துருங்க. உட்காந்ததுக்கப்புறம் அதுக்கு நல்லா கொஞ்சம் காய ஆரம்பிக்கும். ஒரு 90% காயும் போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு போடாதீங்க. ஃபஸ்ட்டு வாஷில் தண்ணி போட்டு வாஷ் பண்ணுங்கள். தண்ணி போட்டு வாஷ் பண்ணும்போது உங்கள் தலையில் இருக்க அந்த இதெல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து ஷாம்பு போடுங்க. ரொம்ப மைல்டு ஷாம்பு போட்டு நிறைய தண்ணி கலந்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 drops ஆஃப் ஷாம்பு எடுக்கிறீங்க அப்படின்னா 15-20 drops ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி தலையை லைட்டாக ரின்ஸ் பண்ணுங்கள். சாஃப்டாக, ரொம்ப ஜென்டலாக சாஃப்டாக ரின்ஸ் பண்ணுங்கள். தலையை போட்டு கசக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து டர்க்கி டவலோ இல்லைனா ஒரு காட்டன் டவலை வச்சு தலையை துடைங்க. தலை எப்போவுமே துடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80% தான் தலையை நீங்கள் துடைக்கணும். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 90% கூட துடைக்கலாம். 100% தலை வந்து துடைக்கக்கூடாது எந்த ஒரு ஹேருக்குமே. அது ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் தலையை வந்து ஒரு 80 to 90% துடைச்சிட்டு ஃபேன் காற்றுல உலர வைங்க, ஃபேன் காற்றுல ஆற வைங்க. சரிங்களா? அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வாட்ஸ்அப்லேயும் சொல்லுங்கள். எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க எனக்கு. அது மாதிரி கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுருங்க. ஸோ நான் எப்போ அவைலபிள் இருக்கணும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் ஒரே டைமில் கால் பண்ணிட்டு எனக்கு எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. சாரி, ஏன்னா கால்ஸ் வந்துட்டு இருக்கனால வந்து அந்த இதாக இருக்குது.
யார் பேரையும் நான் ஞாபகம் கூட வச்சுக்க முடியல. ஸோ தட் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன். நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.